சுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தேவனுடைய கரத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பெற்று நாமும் தேவனும் நாமமாய் ஒன்றாக நெருங்கிய ஒரு தொடர்பு ஐக்கியத்தில் இருந்து கொண்டு இந்த நாளிலே நம்முடைய கிறிஸ்துவினாலே செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து ஜெயத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்று ஜெயத்தை கொண்டாடி மகிழும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை வைராக்கிய வாஞ்சியாய் தங்கியிருக்கிறார். அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளாகவும் நடத்தி வேத வசனத்தின் உறுதிப்பாட்டோடு கூட இம்மட்டும் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இம்மட்டும் நம்மை கொண்டு வந்து உயர்த்தினதற்கு நாம் எம்மாத்திரம் என்று சொல்லி தாழ்த்தி இந்த நாளை கொடுத்த நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேத வசன பகுதியை ரோமர் 8:37 சொல்கிறது. ரோமர் 8:37, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஸோ நம்மிடத்திலே அன்பு கூறுகிற ஒரு நேசர் நமக்கு உண்டு. அவர்தான் நம்முடைய திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். ஸோ அவராலே நாம் எல்லாவற்றிலும் முற்றும் ஜெயம் கொள்ள முடியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி நாமும் ஜெயம் கொள்ளும் என்று பார்ப்போமானால், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மில் தங்கியிருக்கிறார். அவர் சகல சத்தியத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிறபடினாலே அந்த சத்தியமே நம்மை எல்லாவற்றிலும் இந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து பரிபூர்ண விடுதலையை கொடுத்து கொண்டே வருகிறது. ஆகவே சர்வ வல்லமுள்ள தேவன் உலகத்தில் இருக்கிறவனும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறபடினாலே அவருடைய அடையாளங்களை அச்சாரமாய் நம்முடைய சரீரத்தில் பெற்றிருக்கிற நாம் தொடர்ந்து அவரை போலவே இயேசு எப்படி சகலவற்றையும் ஜெயித்தாரோ நாமும் சகலவற்றையும் ஜெயித்து கம்ப்ளீட் கான்கரர் ஆஃப் த வேர்ல்டு என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் நம்மையும் நம் பிள்ளைகளையும் நம் குடும்பங்களையும் நிறுத்தத்தான் செய்வார். ஸோ இன்றைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு என்ன என்று பார்ப்போமானால், ஹவு அவர் லார்ட் ஆர் எல்ஸ் டு ஹூம் அவர் லார்ட் ஹெல்ப் டு கெட் கம்ப்ளீட் விக்ட்ரி. ஸோ ஒரு பூர்ண அல்லது ஒரு என்ன சொல்கிறது, முற்றும் ஜெயம் கொள்கிறவராய் கர்த்தர் யாரை நிறுத்துகிறார், யாருக்கு அப்படி உதவி செய்கிறார் என்று பார்ப்போமானால், the one who has the Holy Spirit or Holy Special Spirit inside of them, யார் கர்த்தருடைய ஆவியானவரை தனக்குள்ளாக வைத்து அவரை ஆப்ரேட் பண்ணி கொண்டே இருக்கிறார்களோ, ஸோ யார் ஆவியினால் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, ஸோ அவங்க முற்றும் ஜெயங்குள்ளவர்களாக இருக்கத்தான் செய்வார். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஸோ the Holy Spirit who is inside of us will leading into the the proper channel to reach our destination without fail, and also he is leading us in the green pastures, and he is always leading in the right channel. So we surely we will reach our goal. That's the Holy Spirit anointing we are getting inside of us. So the Holy Spirit மூலமா நடத்தப்படுகிறவர்கள் முற்றும் ஜெயம் கொள்வார்கள். Number 2, the one who has the Lord's powerful living loving holy sweet words inside of the mind, heart and the subconscious, those will be lead into the good counsel of Lord. Then that counsel of God's words itself leading them or leading us to the prosperity or to get the growth upon growth and prosperity upon prosperity, because of we are walking according to the God's words which is inside of our mind, heart and thought. So the holy words surely will making us to get success upon success completely. Number 3, வேத வசனம் பரிசுத்த ஆவியானவர் ரெண்டு பேரும் நம்மை முற்றும் ஜெயக்குள்ளவர்களாய் நம்மை நடத்துகிறார்கள். Number 3, who is doing the good works for the Lord and also do serve the Lord or doing ministry for the Lord will always get success upon success, because they are having the fear of the Lord and also they are following the footsteps of Jesus Christ, who is the role model always in front of us. ஸோ யாரை நாம் முன்மாதிரியாக வைத்து ஃபாலோ பண்ணுகிறோமோ அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறபடினாலே ஊழியர் செய்கிறவர்கள், கர்த்தருடைய சேவையை கர்த்தருடைய வேலையை செய்கிற வேலைக்காரர்கள் கண்டிப்பாக முற்றும் ஜெயக்குள்ளவர்களாய் கர்த்தர் நிறுத்துவார். காரணம், தேவனுடைய சித்தம் திட்டம் தீர்மானத்தை 100% நிறைவேற்ற வேண்டும் என்ற தேவ பயத்தோடு அவர் செயல்படுகிறபடினாலே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் ஊழியர் செய்கிறவர்களை கண்டிப்பாக பூர்ண சமாதானத்துடன் காத்து கொண்டு முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாய் கர்த்தர் நிறுத்துவார். Number 4, to whom our Lord helped to get complete success என்று பார்ப்போமானால்,
Fourth one, whose life or whose character or whose attitude or whose behavior is, become a role model or living testimony or living witness for others who are all surrounding us. Might be in family, might be in society, might be in a job, office location, or might be in traveling duration, or might be in any country or any state or any district, wherever he or she may be, doesn't matter for the Lord. But கர்த்தருக்கு முன்பதாக தன்னுடைய சாட்சியை ஜீவனுள்ள சாட்சியாய் முன்மாதிரியாய் தன்னை நிறுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல பரிபூர்ண ஒரு வெற்றியை, ஜெயத்தை, முற்றும் ஜெயங்குவதோடாய் நிறுத்தி கொண்டு தான் இருப்பார். காரணம், அவர்களே பூமி எங்கும் சாட்சிகளாக இருக்கிறபடினாலே ஜலம், இரத்தம், ஆவி, இது மூன்றும் அவர்களை குறித்து, அந்த சாட்சியின் ஜீவித்தை காத்து கொண்டு நடக்கிறவர்களை குறித்து சாட்சி கொடுக்குறபடினாலே, எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய மனசாட்சியை நம்மை குறித்து சாட்சி கொடுக்குறபடினாலே கண்டிப்பாக நம்முடைய எல்லா காரியங்களிலும், எல்லா எல்லையெங்கிலும், வீட்டிலும் வெளியிலும், பிள்ளைகளுடைய காரியங்களிலும், ஊழியங்களிலும், வேலை வருமானங்களிலும், பிஸ்னஸ் வருமானங்களிலும், நம்முடைய ட்ராவலிங் இடங்களிலும், எல்லா கண்ட்ரியிலும், எல்லா மாவட்ட மாநிலத்திலும் நாம் சாட்சிகளாக இருக்கிறபடினாலே நாம் முற்றும் ஜெயம் கொள்வோம். நம்பர் 5, யார் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருப்பார்கள் என்று பார்ப்போமானால், the one who always steadfast in prayer, or personal prayer, or group prayer or team prayer, whatever it may be, but இடைவிடாமல் ஜபத்திலே தரித்திருங்கள் என்று சொன்ன தேவனுடைய அந்த ஜபத்திலே, அது ஆவிக்குரிய ஜபத்திலே, அதுவும் உபவாச ஜபமோ அல்லது தனித்திருந்த